ஒரு கதையின் மூலமாக நாம் வெற்றி தத்துவத்தை பற்றி பார்ப்போம். ஒரு ஆற்றங்கரையில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தில் இரு பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அதில் பெண் பறவை முட்டையிட்டு அதை காட்டு வந்தது. ஒரு நாள் காலையில் இரு பறவைகளும் இரை தேட சென்று விட்டது. அன்றை முழுவதும் மழை, புயல் என்று பலத்த காத்துடன் பெய்து கொண்டிருந்தது. இந்த மழையினால் கூடு தண்ணீரில் கவிழ்ந்து முட்டை தண்ணீருக்குள் போய்விட்டது. மாலையில் வீடு திரும்பிய பறவைகளுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. தன்னுடைய கூடு தண்ணீரில் மிதப்பதை பார்த்து தன்னுடைய முட்டை தண்ணீருக்குள் சென்று விட்டது. அதனால் எப்படியாவது நம்மளுடைய முட்டையை காப்பாற்றியாக வேண்டும் என்று அவைகளுக்குள் பேசிக் கொண்டது. மேலும் இரு பறவைகளும் சேர்ந்து ஒரு தீர்மானத்திற்கு வந்தது. அதாவது இந்த கரையில் இந்த ஆற்றில் இருக்கும் தண்ணீரை மொன்று எடுத்து போய் அடுத்த பக்கத்தில் உள்ள இடத்தில் சேர்ப்பது என்று. அது எப்படி என்றால் தன்னுடைய சிறிய அலகால் தண்ணீரை மொன்று அடுத்த பக்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பது. உடனே இரு பறவைகளும் செயலில் இறங்க ஆரம்பித்தது. இரு பறவைகளும் தன்னுடைய சிறிய அலகால் தண்ணீரை மொன்று அந்த பக்கத்தில் இருக்கும் இடத்திலே கொண்டு போய் சேர்த்தது. ஒரு நாள் முழுவதும் இந்த பறவைகள் இவ்வாறு செய்து கொண்டே இருந்தது. இதை அந்த வழியாக வந்த சாது கவனிக்கின்றார். முனிவர் கூட வச்சுக்கலாம். அவர் என்ன, இந்த பறவைகள் ஏன் ஒரு நாள் முழுவதும் இவ்வாறு செய்கின்றது, அந்த தண்ணீரை மொன்று இந்த பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கின்றது ஏன் என்று யோசிக்கின்றார். உடனே தன்னுடைய ஞான திருஷ்டியால் என்ன நடந்தது என்பதை பற்றி பார்க்கின்றார். உடனே அவருக்கு தெரிந்து விட்டது, முட்டை தண்ணீர் மூழ்கிவிட்டது, அதனால் தான் இந்த பறவைகள் இப்படி செய்கின்றது என்று தீர்மானித்து விட்டார். உடனே தன்னுடைய மந்திர பலத்தால் அந்த தண்ணியை விலக செய்கின்றார். தண்ணீரும் விலகிவிட்டது, முட்டை வெளிவந்து விட்டது. குருவிகளும் தன்னுடைய முயற்சியினால் தான் இந்த முட்டை வெளிவந்தது என்று எடுத்துக்கொண்டு சென்று விட்டது. இந்த கதையின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், குருவிகளுக்கு தன்னுடைய இலக்கின் மீது மட்டும்தான் கவனம் இருந்தது. அவை தண்ணீரை எப்படி இந்த